கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேறொரு கிரியை இல்லை. ஒரே ஒரு கிரியை, தேவனுக்கு ஏற்ற கிரியை. அது அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே. இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்டாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் ஏதாவது செய்யணும், செஞ்சாதான் தான் வாழ்க்கை விடுதலைன்னு நினைக்கிறான். அப்போ இயேசு சொன்னார், அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே நீங்கள் செய்கிற கிரியைனார். யோவான் 6ஆம் அதிகாரம். இங்கே பாருங்க, ஏதாவது ஒரு கிரியை நீங்கள் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கை ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கணுன்றதுக்காக ஏதாச்சும் ஒரு கிரியை செய்யணும் விரும்புனீங்கன்னா, அந்த கிரியை என்ன கிரியாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். 6:28 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பார்த்தீங்களா, மக்கள் தங்கள் வாழ்க்கையில ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப தேவனுக்கேற்ற கிரியை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டப்ப, இங்க பாருங்க, பைபிள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. அது எதையுமே கடவுள் பேசல பாருங்க. ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, காலையில் 5 மணிக்கு எந்திரி, வந்து கடுங்காப்பி குடி, எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, என்ன செய்ய வேண்டும் கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். அவர் அனுப்பினவரை, யாரு அனுப்பினவர்? யாரு? இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு உங்களுக்காக. பிதாவல்ல, அவர் அனுப்பினவரை. அவரை சிலுவையில் எனக்காக, அவர் எனக்காக மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், இனி மெய்யாகவே என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதினால், இனி நான் இந்த வாழ்க்கையில் பாடு என்கிற ஒன்றை அனுபவிக்க வேண்டிய அவசியம் வாழ்க்கையில் இல்லை என்று நான் விசுவாசிப்பதே தேவனுடைய கிரியையா இருக்கிறது. விசுவாசிப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்ன சொன்னார்? திரும்ப வாசிமா, நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. கோடு எங்க போடணும்? நீங்க தே என்கிற இடத்துல போடணும். அப்படின்னா இதுக்கு மேல வேற கிரிய, கையத்தட்டு 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 கையத்தட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேறொரு கிரியை இல்லை. ஒரே ஒரு கிரியை, தேவனுக்கேற்ற கிரியை. அது அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே. அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே. அப்போ உங்க வாழ்க்கையில இப்பவும் நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு பிரச்சனையோட நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா, இந்த பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை என்ன? விசுவாசிப்பது என்பது யூதர்கள் செஞ்சது, தேவனை விசுவாசித்தாங்க. ஆனா நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? அவர் அனுப்பினவரை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அனுப்பப்பட்டவர், இந்த அனுப்பினவர் இருக்கார் பார்த்தீங்களா, அனுப்பப்பட்டவர், அவரை வந்து சிலுவையிலே இந்த காரியத்துக்கு தேவையான ஒரு கரையத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த கரையம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் இப்பொழுது இந்த பிரச்சனை எனக்கு ஆசீர்வாதமாக மாறித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் எனக்காக, இதற்காக ஒரு கரையம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து சிலுவையில கனெக்ட் பண்ணணும். சிலுவையில இதற்காக என்ன செய்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுடைய கிரியை. அதனால பைபிள் சொல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.